சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டில் இருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964488687. இப்ப நாம எல்லோரும் வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம். ஒரு மெசேஜ் வந்ததும் நாம அதை படிச்சிட்டோம் அப்படிங்கறத காட்ட அந்த ப்ளூ டிக் வந்துடும். ஆமா, அந்த ப்ளூ டிக் நம்மள ஈஸியா மாட்டி விட்டுரும். கரெக்ட். நான் மெசேஜ் பார்க்கவே இல்ல அப்படின்னு நாம போய் சொல்ல நினைச்சா கூட அது காட்டி கொடுத்துரும். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி ஒரு வியாபாரியோட வரி விவகாரத்துல, அதுவும் லட்சக்கணக்கான ரூபாய் அபராதம் விதிக்கக்கூடிய ஒரு ஜிஎஸ்டி நோட்டீஸ் விஷயத்துல குறுக்கிட்டா எப்படி இருக்கும்? கண்டிப்பா அது ஒரு பெரிய சிக்கல் தான். அதாவது ஜிஎஸ்டி துறையிலிருந்து உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வருது, ஆனா அது உங்க வீட்டுக்கோ ஆபீஸுக்கோ தபால் மூலமா வரல, வெறும் ஆன்லைன் ஜிஎஸ்டி போர்ட்டல்ல மட்டும் அப்லோட் பண்ணிடுறாங்க. நீங்க அதை கவனிக்காம விட்டுடுறீங்க. எனக்கு நோட்டீஸ் தபால்ல வரல, அதனால இந்த நடவடிக்கை செல்லாது அப்படின்னு உங்களால சட்டம் பேச முடியுமா? அது ஒரு காலத்துல முடிஞ்சது, ஆனா இப்போ அப்படி சொல்ல முடியாது. இது பத்தி தான் எர்ணாகுளத்தில் உள்ள மாண்புமிகு கேரள உயர்நீதிமன்றம் சமீபத்துல விசாரிச்சு ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்கு. அதாவது பழைய வேட் அல்லது சேவை வரி காலத்துல ஒரு நோட்டீஸ் அப்படின்னாலே அது ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல வரணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இல்லையா? ஆமா, எக்ஸாக்ட்லி. போஸ்ட்ல வரணும், இல்லனா ஒரு அதிகாரி நேரடியா கையெழுத்து வாங்கணும் அப்படிங்கறது தான் வழக்கம். தபால் கிடைக்கல, இல்ல முகவரி மாறிடுச்சுன்னு சொல்லி பல வருஷங்களா வரி மதிப்பீட்டு நடவடிக்கைகளை தாமதப்படுத்துறது ஒரு சாதாரண தந்திரமாவே இருந்துச்சு. ஆனா ஜிஎஸ்டி சட்டம் முழுமையா டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட ஒன்னாச்சே. அதுதான் இங்க விஷயமே. இந்த வழக்குல ஒரு வரி செலுத்துவோர் மீது ஜிஎஸ்டி சட்டம் பிரிவு 73 கீழ் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுது. அதை எதிர்த்து அவர் நீதிமன்றத்துக்கு வர்றார். பிரிவு 73 அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸான ஆக்ஷன் ஆச்சே. வரியை கட்டாம விட்டாலோ இல்ல தவறான ஐடிசி எடுத்தாலோ வரக்கூடிய நேரடி நடவடிக்கை அது. ஆமா, ஆனா இங்க சுவாரஸ்யம் என்னன்னா, அவங்க வரிய பத்தி பேசல. எங்களுக்கு நோட்டீஸ் முறையாக வழங்கப்படவில்லை அப்படிங்கறதா அவங்களுடைய ஒட்டுமொத்த வாதமும். ஓ, நோட்டீஸ் கைக்கு வரலன்னு சொல்றாங்களா? ஆமா, சிஜிஎஸ்டி சட்டம் பிரிவு 169(1) ABC இதன்படி தங்களுக்கு நேரடியாகவோ அல்லது பதிவஞ்சல் மூலமாகவோ எந்த நோட்டீஸும் வரவில்லை அப்படின்னு சொன்னாங்க. நோட்டீஸ் வெறும் ஜிஎஸ்டி போர்ட்டலில் மட்டுமே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. இது எப்படி செல்லுபடியாகும் அப்படின்னு வாதிட்டாங்க. இதுக்கு அவங்க இயற்கை நீதி கோட்பாடு, அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பாயிண்டையும் யூஸ் பண்ணிருப்பாங்களே. கரெக்டா புடிச்சிங்க. ஒருத்தர் மேல வரிச்சுமையோ அபராதத்தையோ சுமத்துவதற்கு முன்னாடி அவர் தரப்பு நியாயத்தை கேட்கணும் அப்படிங்கறது அடிப்படை சட்டம். என் கைக்கு நோட்டீஸே வரல, நான் எப்படி பதில் அளிக்க முடியும்? எனக்கு வாய்ப்பளிக்காம உத்தரவு பிறப்பித்தது இயற்கை நீதிக்கு எதிரானது அப்படிங்கறது அவங்க வாதம். கேட்கறதுக்கு ரொம்ப லாஜிக்கா இருக்கே. இதுக்கு டிபார்ட்மெண்ட் தரப்புல என்ன சொன்னாங்க? வெளிப்படையா பார்க்கும்போது இந்த வாதம் ரொம்ப வலுவானது போல தோன்றும். ஆனா சட்டத்தை நாம எழுத்துப்பூர்வமாக முழுமையான அர்த்தத்தோட வாசிக்கணும். பிரிவு 169ல பல உட்பிரிவுகள் இருக்கு. அதாவது தபால்ல அனுப்பலாம், குரியர்ல அனுப்பலாம், நேரடியா கொடுக்கலாம்னு பல வழிகளை சட்டம் சொல்லுது. ஆமா, ஆனா இந்த வழக்கோட மையப்புள்ளியே அந்த சட்டப்பிரிவு 169 உட்பிரிவு 1D தான். அது என்ன சொல்லுதுன்னா, ஜிஎஸ்டி பொது போர்ட்டலில் நோட்டீஸை பதிவேற்றம் செய்வதும் ஒரு செல்லத்தக்க விநியோக முறை அப்படின்னு ரொம்ப தெளிவாக குறிப்பிடுது. அப்போ போர்ட்டல்ல அப்லோட் பண்றதே வேலிட் மோட் ஆஃப் சர்வீஸ் தான் அப்படின்னு சட்டம் சொல்லுது. எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்ல, சட்டத்தை எழுதினவங்க ரொம்ப கவனமா அல்லது அப்படிங்கிற வார்த்தைய அந்த உட்பிரிவுகளுக்கு இடையே பயன்படுத்தியிருக்காங்க. ஓ, அப்போ கொடுக்கப்பட்டுள்ள அந்த 5-6 வழிமுறைகள்ல ஏதேனும் ஒரு முறையை பின்பற்றினாலே போதுமானது, அப்படிதானே? 100% கரெக்ட். எது வசதியானதோ அதை அவங்க ஃபாலோ பண்ணலாம். அதன்படி நோட்டீஸ போர்ட்டல்ல அப்லோட் செய்ததன் மூலம் துறை தன்னுடைய சட்டப்பூர்வமான கடமையை முழுமையா செய்துவிட்டது அப்படிங்கிறது தான் நீதிமன்றத்தின் பார்வை. இதை நம்ம கொஞ்சம் பிராக்டிக்கலா பார்க்கணும். இந்தியாவுல லட்சக்கணக்கான ஜிஎஸ்டி பதிவாளர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நோட்டீஸுக்கும் பதிவஞ்சல் அனுப்பி அதற்கான ஒப்புகை சீட்டை வாங்கி ஃபைல்ல வைப்பது அப்படிங்கிறது துறைக்கு மிகப்பெரிய நிர்வாக சுமை. ரொம்ப சரியான பாயிண்ட். அதனாலதான் லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து உங்களுக்கான ஒரு பிரத்யேக டிஜிட்டல் டேஷ்போர்டை உருவாக்கிட்டாங்க. நான் நோட்டீஸ் போர்ட்ல ஓட்டிட்டேன், நீங்க பார்க்கலன்னா அது உங்க தப்பு அப்படின்னு சட்டம் சொல்றத நம்ம ஏத்துக்கதான் வேணும். கேரள உயர்நீதிமன்றமும் இதைத்தான் தன்னுடைய தீர்ப்புல சொல்லியிருக்காங்களா? ஆமா, மாண்புமிகு கேரள உயர்நீதிமன்றம் வரி செலுத்துவோர் தாக்கல் செய்த இந்த ரிட் மனுவை தள்ளுபடி செஞ்சிடுச்சு. நீதிபதி தன்னுடைய உத்தரவுல ஜிஎஸ்டி போர்ட்டலில் நோட்டீஸை பதிவேற்றம் செய்வது சட்டப்படியான செல்லத்தக்க விநியோகம் என்று திட்டவட்டமாக தீர்ப்பளித்தார். அப்போ இயற்கை நீதி கோட்பாடு மீறப்பட்டிருக்குன்னு வரி செலுத்துவோர் சொன்னதை நீதிமன்றம் எப்படி எடுத்துக்கிட்டாங்க? அதுக்கு நீதிமன்றம் ரொம்ப தெளிவான ஒரு பதில கொடுத்துச்சு. சட்டம் அங்கீகரித்த ஒரு வழிமுறையை பின்பற்றி துறை நோட்டீஸ் வழங்கியிருக்கும் போது நீங்களாகவே அதை பார்க்க தவறிவிட்டு இயற்கை நீதி மீறப்பட்டு விட்டது என்று எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அதாவது வாய்ப்பு வழங்கப்பட்டது, ஆனால் அதை வரி செலுத்துவோர் பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டார் அப்படிங்கறத நிதர்சனம். சரியா சொன்னீங்க. இதே கருத்தை வலுப்படுத்த நீதிமன்றம் ஒரு முக்கியமான முன்மாதிரி வழக்கையும் சுட்டிக்காட்டியது. அதாவது சுனில் குமார் கே எதிர் மாநில வரி அதிகாரி அப்படிங்கிற வழக்கு. அந்த வழக்குலயும் இதே மாதிரி போர்ட்டல் நோட்டீஸ் பிரச்சனை தான் வந்ததா? ஆமா,
அந்த வழக்கிலும் போர்ட்டல் விநியோகம் முற்றிலும் சரியானது என்றுதான் தீர்ப்பளிக்கப்பட்டது. அந்த முந்தைய தீர்ப்பை அடிப்படையாக கொண்டுதான் இந்த வழக்கிலும் மனுதாரரின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. இது சட்டத்தின் நிலைத்தன்மையை காட்டுது. ஒரு மாநில உயர்நீதிமன்றம் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுத்துவிட்டால் கீழமை நீதிமன்றங்களும் அதிகாரிகளும் அதை பின்பற்றுவது எளிதாகிவிடும். ஆனா இது ஒரு ரிட் மனு வழக்கு இல்லையா? ஆமாம். இந்திய அரசமைப்புச் சட்டம் உறுப்பு 226 கீழ் நேரடியாக உயர்நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள். பொதுவாவே மாற்று தீர்வுகள் இருக்கும்போது ரிட் அதிகார வரம்பை நீதிமன்றங்கள் அவ்வளவு எளிதில் பயன்படுத்த அனுமதிக்காது. இந்த வழக்கிலும் அதேதான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். உயர்நீதிமன்றங்கள் ரிட் அதிகார வரம்பை மிகவும் அசாதாரணமான சூழ்நிலைகளில் மட்டுமே பயன்படுத்தும். அதிகார வரம்பு மீறல், அடிப்படை உரிமை பறிப்பு அல்லது சட்டத்தின் அப்பட்டமான மீறல் இருந்தால் மட்டுமே ஏத்துக்குவாங்க. ஆனா இங்கே அதிகாரி சட்டப்பிரிவு 169 படியே சரியாக நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அதனால இங்க சட்ட மீறலோ அதிகார மீறலோ இல்ல. எனவே வரி செலுத்துவோர் பிரிவு 73 கீழ் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்து சட்டப்படியான மேல்முறையீட்டு வழியைதான் நாட வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியது. அப்போ சிறு சிறு நடைமுறை சிக்கல்களுக்கெல்லாம் நேரடியாக உயர்நீதிமன்றத்தின் கதவை தட்டாதீர்கள், சட்டத்தில் உள்ள வழிமுறைகளை பின்பற்றுங்கள் அப்படிங்கிறது தான் தீர்ப்போட சுருக்கம். ஆமாம். இந்த வழக்கு ஜிஎஸ்டி துறைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்குன்னு சொல்லலாம். இனிமேல் ஒவ்வொரு அதிகாரியும் தைரியமாக போர்ட்டல்ல நோட்டீஸ் அப்லோட் செய்துவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நகர முடியும். தபால் வரல, அட்ரஸ் தப்பு போன்ற சாக்குப்போக்குகள் இனி எடுபடாது. இது வரி செலுத்துவோருக்கு, குறிப்பா தொழில் செய்யும் வணிகர்களுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை மணி. கண்டிப்பா. நிறைய நிறுவனங்கள்ல ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மாதாந்திர ரிட்டர்ன் ஃபைல் செய்யும் ஒரு வேலையாக மட்டுமே பார்க்கப்படுது. 20ஆம் தேதியோ 24ஆம் தேதியோ ரிட்டர்ன் ஃபைல் செய்யும் போது மட்டுமே போர்ட்டலை திறந்து பார்க்கிற பழக்கம் தான் நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா அது ரொம்ப தப்பு. ஜிஎஸ்டி துறையின் நடவடிக்கைகள் இப்போது முழுக்க முழுக்க ஏஐ மற்றும் டேட்டா அனலிட்டிக்ஸ் மூலம் கண்காணிக்கப்படுது. எந்த நேரத்திலும் நோட்டீசஸ் அண்ட் ஆர்டர்ஸ் டேபில் உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வரலாம். அது மிகப்பெரிய ஆபத்தாச்சே. ஒரு நோட்டீஸ்க்கு பதிலளிக்க 15 நாட்களோ 30 நாட்களோ காலக்கெடு இருக்கும். நீங்க அந்த டேஷ்போர்டை ஒரு மாசம் கழிச்சு திறந்தா காலக்கெடு முடிந்து உங்கள் மீது ஒரு வரி நிர்ணய உத்தரவே பிறப்பிக்கப்பட்டிருக்கலாம். ஆமா, உங்க பேங்க் அக்கவுண்ட் கூட முடக்கப்படலாம். இதையெல்லாம் தவிர்க்கணும்னா தினசரி மின்னஞ்சலை செக் செய்வது போல ஜிஎஸ்டி போர்ட்டலையும் தினசரி செக் செய்ய ஒரு ஆளை நியமிப்பது கட்டாயமாகிவிட்டது. என் ஆடிட்டர் பார்த்துப்பார் அப்படின்னு பொறுப்பு தட்டி கழிக்க முடியாது. அவங்களுக்கு நூற்றுக்கணக்கான கிளைண்ட்கள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தர் போர்ட்டலையும் தினமும் செக் செய்வது சாத்தியமில்லாத ஒண்ணு. 100% உண்மை. உரிமையாளர் என்ற முறையில் உங்களுடைய லாகின் உங்களுடைய பொறுப்பு. இப்போ பல தனியார் சாஃப்ட்வேர்கள் வந்திருக்கு. ஜிஎஸ்டி போர்ட்டலுடன் ஏபிஐ மூலம் இணைந்து நோட்டீஸ் வந்தால் உடனடியாக வாட்ஸ்அப் அல்லது இமெயிலுக்கு அலர்ட் கொடுக்கும் வசதிகள் எல்லாம் இருக்கு. தொழில்நுட்பத்தை ஜிஎஸ்டி துறை எந்த அளவுக்கு பயன்படுத்துங்களோ அதே அளவுக்கு வரி செலுத்துவோரும் தொழில்நுட்பத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் இது போன்ற சட்டச் சிக்கல்களில் சிக்கி பெரும் பொருட்செலவையும் மன உளைச்சனையும் சந்திக்க நேரிடும். சட்டம் தனது கண்களை டிஜிட்டல் திரைக்கு மாற்றிவிட்டது. நாமும் அதற்கேற்ப மாற வேண்டும். ரொம்ப தெளிவான ஒரு வழிகாட்டுதல் இது. இந்த வழக்கின் தீர்ப்பு டிஜிட்டல் நோட்டீஸ் மட்டுமே முழுமையானது என்ற துறை சார்ந்த வாதத்தை உறுதி செய்திருக்கிறது. ஆனா இந்த விவாதத்தை முடிக்கும் முன் இதை ஒரு பரந்த சமூக கண்ணோட்டத்திலிருந்து நான் பார்க்க விரும்புறேன். சொல்லுங்க. நாம் எல்லோரும் முழுமையான டிஜிட்டல் உலகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மைதான். சட்டங்களும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப அப்டேட் ஆகுது. அரசாங்க போர்ட்டல்ல ஒரு நோட்டீஸை பதிவேற்றி விட்டால் அது சம்பந்தப்பட்ட வரை சென்றடைந்து விட்டது என்று சட்டம் இன்று எந்தவித சந்தேகமுமின்றி கருதுகிறது. ஆமாம். ஆனால் கொஞ்சம் நிதர்சனத்தை யோசித்து பாருங்கள். எல்லா நேரங்களிலும் அனைவருக்கும் தடையில்லாத டிஜிட்டல் அணுகல் சாத்தியமா? ஒரு சிறு நகரத்தில் அல்லது ஒரு கிராமத்தில் வியாபாரம் செய்யும் ஒரு சிறு வணிகருக்கு தொடர்ச்சியான இணைய சேவை கிடைக்குமா? பல நேரங்களில் ஜிஎஸ்டி போர்ட்டலிலேயே சர்வர் கோளாறுகள் ஏற்படுவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். டிஜிட்டல் கல்வியறிவு முழுமையாக சென்றடையாத ஒரு சமூகத்தில் போர்ட்டலில் அப்லோட் செய்தால் கடமை முடிந்தது என்ற வாதம் எந்த அளவுக்கு விளிம்புநிலை வணிகர்களை பாதிக்கும்? சட்டம் தன் வேலையை சரியாக செய்கிறது. ஆனால் அந்த சட்டம் இயங்கும் தளம் அனைவருக்கும் சமமானதா இருக்கிறதா? சிந்திக்க வேண்டிய விஷயம். இது சிஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.